தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று அமெரிக்காவோட 50% வரி விதிப்பினால திருப்பூரில் ஏகப்பட்ட சவுளித்துறைகள் வந்து பாதிக்கப்படும், 3000 கோடி அளவுக்கு வந்து அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நஷ்டம் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. ஐயா, உங்கள் ஆட்சியில் 2006லேருந்து 2011 வரைக்கும் 4 மணி நேரம் தான் கரண்டை கொடுத்தீங்க. எத்தனையோ ஜவுளி தொழிலாளர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்களால கடத்தை கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணியோ அதெல்லாம் மூடிட்டோ போனாங்க. அதை விட இது பெருசு கிடையாது. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அமெரிக்காவுக்கு நம்ம அடிமையாக போக முடியாது. அவன் என்ன சொல்கிறான், அவன் நம்ம பால் பொருளை வாங்க சொல்கிறான், தரமற்ற பொருட்களை அங்கேருந்து வாங்க சொல்கிறான். நம்மளால் வாங்க முடியாது. நம்ம நாட்டை அப்புறம் நம்ம என்றைக்கு வல்லரசு ஆகிறது? பாரத பிரதமர் நம்ம நாட்டை வல்லரசு ஆக்கியே தீர்வோம். நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை பொருளும் இந்தியாவில் தயாரித்த பொருளாக இருக்கணும், வெளிநாட்டிலேருந்து வாங்குகிற பொருளை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜவுளித்துறையில் 40 நாடுகள் நம்மக்கிட்ட வர்த்தகம் பண்ண தயாராக இருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும்னா, இந்த துரோகிகளை, உள்நாட்டு துரோகிகளை வச்சுக்கிட்டு பீகார்லேயும் இப்போ இவங்க இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அடிமை அரசாங்கம் மாதிரி நம்மளை அடிமையாக இருக்க வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து யாருக்கும் அடிமை கிடையாது. என் இந்திய மக்கள் வந்து கெத்தாக தலை நிமிர்ந்து வாழணும்னு தான் அத்தை பெரிய நாடாக எதிர்த்து நிற்காரு. அவனுக்கு நம்ம அடிமை கிடையாது. ஸோ நம்ம அனைத்து என் சொந்தங்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி பின்னால் நின்று எந்த நாட்டுக்காரனும் எங்ககிட்ட வர முடியாதுன்னு நம்ம அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு உங்களை பணியன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.